தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநில மாநாட்டிற்கு வரக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு பார்க்கிங் வசதி எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், மாநாட்டு திடலுக்கு எதிர்புறம், அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் மாநாட்டு திடலுக்கு எதிர்புறமாக 300 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 300 ஏக்கரில் பேருந்து, வேன், கார் உள்ளிட்ட வாகனங்களை பார்க்கிங் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 300 ஏக்கரை 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். பார்க்கிங் 1A அண்டு பார்க்கிங் 1B என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இந்த அருப்புக்கோட்டை வழியாக வரக்கூடிய வாகனங்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இடதுபுறம் திரும்பி பார்க்கிங் 1B பகுதிக்கு செல்லலாம். அங்குதான் அவர்களுக்கு அந்த பார்க்கிங் செய்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் உள்ளிட்ட இந்த மேற்கு மண்டல பகுதிகளிலிருந்து திண்டுக்கல், மேலக்கோட்டை வழியாக வரக்கூடிய பாரப்பத்தி நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் பார்க்கிங் 1Aவில் தங்களது வாகனங்களை பார்க் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்களுக்கு இந்த பார்க்கிங் வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட மற்றும் மத்திய மண்டல பகுதிகளிலிருந்து திருச்சி வழியில் வரக்கூடிய வாகனங்கள் எளியார்பத்தி சுங்கசாவடி அருகே வலதுபுறத்தில் 80 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் 2, அதாவது பார்க்கிங் 2 என்ற பகுதியும், இடதுபுறத்தில் 40 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் 3 என்ற பகுதியும் வாகனங்களை பார்க் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதிகளில் எல்லாம், அதாவது இந்த 300 ஏக்கர் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ள பகுதியும், சுங்கச்சாவடி அருகே 80 + 40 ஏக்கர் பகுதிகளிலும் வேன், பேருந்து, கார் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டுமே பார்க் செய்ய இயலும். பேருந்துகள் அனைத்தும் ஒரே இடத்திலும், வேன்கள் ஒரு இடத்திலும், கார்கள் ஓரிடத்திலும் என தனித்தனியாக வாகனங்களை பிரித்து பார்க் செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கார் நிறுத்தக்கூடிய பகுதியில் பேருந்துகள் நிற்கக்கூடாது, வேன் நிறுத்தக்கூடிய பகுதியில் கார், பேருந்துகள் நிற்கக்கூடாது என்ற வகையில் வேன்களுக்கு தனியாகவும், கார்களுக்கு தனியாகவும், பேருந்துகளுக்கு தனியாகவும் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். அந்த பகுதியிலே, அதாவது சுங்கச்சாவடி அருகிலேயே தேசிய நெடுஞ்சாலையின் வலதுபுறத்தில் 30 ஏக்கர் பரப்பளவில் இருசக்கர வாகனங்கள் மட்டும் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பார்க்கிங். இந்த பகுதிகளில் வரக்கூடியவர்கள் இங்கெங்கு நின்று தங்களது வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். பேருந்து, கார், வேன் என அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும். அதே போன்று இந்த சுங்கச்சாவடி அருகே வாகனங்களை பார்க் செய்யக்கூடியவர்கள் அங்கிருந்து 2.6 கிலோமீட்டர் தொலைவு மாநாடு நடைபெறும் இடத்திற்கு நடந்துதான் வர வேண்டும். ஏனென்றால் அந்த பார்க்கிங் பகுதியில் இருந்து மாநாடு நடைபெறக்கூடிய இடம் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கிருந்து நடந்துதான் அவர்கள் வர வேண்டும். ஆனால் மாநாட்டு திடலுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்க் செய்பவர்கள் மாநாட்டு அருகிலேயே அவர்களுக்கு பார்க்கிங் வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு மட்டுமல்லாமல் அவசர ஊர்திகள் மற்றும் காவல்துறையினர்களுக்கும் இந்த பகுதியிலே பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.